அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் தரமான சம்பவம் வந்து பண்ண போகிறாருங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு உண்மையாலுமே சரியான சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சேயம் திரைப்படத்தில் சீமான், தாய் கிழவி பட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் சேயோன் திரைப்படத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முக்கியமான வேடத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். என்ன வேடம் தெரியுங்களே? போடு நம்மளுடைய முப்பாட்ட முருகனோட வேஷத்தில் அண்ணன் சீமான் வந்து நடிக்க போகிறாரு. முருகன் அப்படின்னா பொதுவாகவே மீசை இல்லாமல் தான் வந்து மேக்சிமம் வந்து இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னா அப்படி முறுக்கும் தசையிடையை கொண்ட எங்கள் முப்பாட்ட முருகன், அழகன் முருகன் அப்படின்னா அழகன் அப்படியே அந்த சொல்லுவார் இல்லையா, சதையெல்லாம் அப்படி முறுக்கேறி இருக்கும். அதனால தான்டா முருகன் அப்படின்னு சொல்லி அந்த முருகனை கண்ட நடிக்க போகிறாரு. என்னடா அண்ணன் சீமான் சமீப காலமாக எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுறாரு. நம்ம நோட் பண்ணிட்டே இருந்தோம். காலையில் எக்ஸசைஸ் போகிறேன், சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். என்னான்னு பார்த்தா முருகன் வேறு லெவலில் நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் மீசையை முறுக்கி விடுங்க. பெரிய மீசையோட மீசையோட அண்ணன் சீமான் அவர்கள் சேயோன் படத்தில் முருகன் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. தரமான சம்பவம் வந்து இருக்குது. இதில் இந்த டேரக்டரு, அந்த டேரக்டருக்காகவே இந்த படத்தில் அண்ணன் சீமான் வந்து நடிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டேரக்டர் பேர் சிவகுமார் முருகேசன் இருக்கார்ல, இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் தெரியுமா எடுத்திருக்காரு? தாய் கிழவி. அது மட்டும் இல்லாமல் கடைசி விவசாயி படத்தில் அப்படியே தமிழரோட வாழ்வியலை காமிச்சிருப்பார். அந்த விவசாயி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற இதுலேயும் அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்த டேரக்டர். அதுவும் தாய் கிழவி சூப்பர் படம், கடைசி விவசாயி சூப்பர் படம். அந்த படம் டேரக்டர் இந்த படத்தை எடுக்கிறாரு. அப்போ அதில் அண்ணன் சீமான் நடிக்கிறாருன்னா எவ்வளோ முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். அந்த முருகன் கேட்ட அண்ணன் சீமான் நடிக்கிறாருன்னா, முப்பாட்டன் முருகன் நடிக்கிறாருன்னா இப்படி இருக்கும். ஓடு சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, படத்தில் சீமான் நடித்தா எதுக்குடா பாரிசாலை வந்து சீமானை எதிர்பார்த்து சொல்லி தான் நினைக்கிறீங்க? இருக்குது. இந்த தமிழனை வந்து பாருங்கள். தேவனுடைய ட்ரெய்லர் வந்த உடனே நம்ம பாரிசாலை என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த படத்தை போட்டு ஒரு மாதிரி ஒரு கதையை வந்து சொல்கிறாப்புல. அந்த கதை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இருக்கட்டும். அந்த கதையை நான் சொல்கிறேன். அவர் சொன்ன கதையில், அவர் சொன்ன பாரிசாலன் சொன்ன அந்த கதையில் முருகன் தான் முக்கியமான கேரக்டரு. முருகன் தான் அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் சைடு கொண்ட கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் பாரிசாலன் சொன்ன கதையில். அப்போனா பாரிசாலன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? சேன் படத்தில் சீமான் நடிக்கக்கூடாதுன்னு ஒத்த காலன்னு கதறுவார். ஆல்ரெடி விஜய் அவர்கள்ட்ட செட்டிங் வந்து போட்டுட்டு அந்த எல்ஐகே படத்தில் சீமான் நடிக்கிறார். ஐயோ அது ரேட்டிவ் கேரக்டர் பைத்தியக்காரங்களுக்கு இதில் சீமான் நடிக்கிறார். அதாவது அன்பை போதிக்கிறவ தான் சீமான் நடிச்சிருப்பார் எல்ஐகே படத்தில். அன்பு தான் முக்கியம். இங்கே செல்ஃபோன் யூஸ் பண்ணால் நாசமாக போவாங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணால் பைத்தியக்காரனாக வராங்க அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இந்த பாரிசாலன் சீமான் வந்து ஐயோ இப்படி தமிழ் தேசியவாதிகள் சீமான் இப்படி இந்த படத்தை நடித்து தமிழ் தேசியவாதியில் அசிங்கப்படுத்துகிறான்னு பேசினார்ல, அப்படிப்பட்ட பாரிசாலன் இந்த படத்தில் சீமான் நடிக்க கண்டிப்பாக எதிர்ப்பார். அதுலேயும் அந்த சேயன் படத்துடைய கதை பாரிசாலன் என்னம்மா சொல்கிறாரு? இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா? கமல் யார் தெரியுமா? இலுமினாட்டி. எடுத்தோடனே இதான். ஆக்சுவலாக இந்த விருமன், இந்த சேயன் படத்துடைய கதாநாயகன் யாருன்னா விருமாண்டி சாமி. அவர் தான் படத்துடைய கதாநாயகன். அதுதான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இதில் இந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். கருமாத்தூர், மதுரை பக்கத்தில் கருமாத்தூர் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் அந்த ஊர் இருக்குன்னு வைங்க. அப்போது யார் வர்றா அப்படின்னா சிவன், பார்வதி, அப்புறம் விஷ்ணு வர்றாங்க. இவங்க பேரெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கதை பிரகாரம் பார்வதி பேர் வந்து பேச்சியம்மாள், சிவன் பேர் வந்து கழுமநாதன். அந்த கழுமரம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழுமநாதன். அதே மாதிரி விஷ்ணு. இவங்க 3 பேர் எங்கே வர்றாங்க? கருமாத்தூர் பக்கத்தில் இருக்க அந்த வனப்பகுதிக்கு வந்து வர்றாங்க. சிவன் அவர்கள் பார்த்துட்டு, கழுவநாதன் பார்த்துட்டு இந்த இடம் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி அவர் வேறு இடத்துக்கு போயிடுறாரு. விஷ்ணு அவர்கள் பார்த்துட்டு அவர் வேறு இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த பேச்சியம்மாள் அப்படிங்கிற பார்வதி அவர்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தெராசு வச்சுருக்காங்க. அந்த தெராசில் வந்து அதிக நகைகளை வந்து வைக்கிறாங்க, பொருள் வைரம் எல்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கருமாத்தூர் பகுதியில் இருக்க மண்ணை வைக்கும்போது அந்த மண் தான் என்ன அதிக மதிப்புள்ளதாக அவங்களுக்கு தெரியுது. சரி, இந்த பகுதியை நம்ம வந்து காடை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சோலைவனமாக மாற்றுவோம், நம்மளுக்கான பக்தர்களை இங்கே உருவாக்கிட்டு நம்ம வந்து இங்கேயே வந்து தெய்வமாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் பாவிப்போம் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அந்த காட்டெல்லாம் அழித்து விவசாயம் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது காட்டெல்லாம் அழித்து அவங்க வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி பேச்சியம்மாளுக்கு அவங்களே வந்து கோயில் கட்டுறாங்க. அப்படி கோயில் கட்டியிருக்கும்போது அவங்க சைவ படையல் போடுறாங்க. நல்லா பாருங்கள், சைவ படையல் வந்து போடுறாங்களா. ஆனால் அதே இடத்துல அந்த கருமாத்தூர் மலைப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் அங்கே ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வம் பேர் வந்து பேய்காமன் அப்படிங்கிறது. அந்த சாமி எப்படின்னா அசைவம். அதாவது அவருடைய உடம்புலேயே, அந்த பேய்காமன் சாமியுடைய உடம்புலே பார்த்திங்கன்னா இந்த மிருகங்களுடைய குடல் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாலையாக போட்டிருக்கக்கூடிய
அக்மாருக்கு வந்து அசைவ சாமி. இப்போ இவங்க 2 பேத்துக்கு சண்டை வருது. இது என்னோட இடம், எங்கே நீ வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேய்க்காமன் வந்து பேச்சியம்மாளை சொல்ல, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்சியம்மாள் அவர்கள் சொல்ல 2 சாமிக்கு சண்டை வருது. பேச்சியம்மா சாமிக்கும் பேய்க்காமன் சாமிக்கும். இந்த சண்டையில் பேய்க்காமன் ஜெயிச்சிட்றாரு. பேச்சியம்மா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தோத்துறாங்க. தோற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம திருப்பி இந்த இடத்த விடக்கூடாது, இந்த இடத்த பேய்க்காமனை அடித்து விரட்டிட்டு நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு போய் அவருடைய கணவரான சிவபெருமான்கிற கழுவுநாதன்ட்ட உதவி கேட்டால் அதெல்லாம் என்னால் இப்போ முடியாதுங்கிறாங்க. விஷ்ணுவானா இன்னொரு போய் கேட்டால் முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு அண்ணன் யார் உங்களுக்கு, பேச்சியம்மாளுக்கு இன்னொரு அண்ணன் வந்து விரும்பாண்டி அப்படிங்கிற விருமன் சாமி. அந்த விருமன் சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அப்போது அந்த சாமி எங்கே இருக்குது அப்படின்னா தேனி கம்பம் இந்த பகுதிகளில் மலையில் வந்து இருக்க சாமி. இப்போது அந்த அண்ணன்ட்ட விரும்பன் அண்ணன்ட்ட இந்த பேச்சியம்மாவை வந்து போய் உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி பேய்க்காமனுக்கு எனக்கு சண்டை அடைஞ்சிச்சு, அதில் பேய்க்காமன் வந்து என்னை தோத்துட்டான், நீ வந்து எனக்கு வந்து எனக்காக சண்டை போட்டு அந்த இடத்த எனக்கு மீட்டு கொடுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு இந்த விருமாண்டி சாமி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நான் வர்றேன் வந்து உனக்காக சண்டை போடுறேன், ஆனால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன செய்வ, ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கிற இந்த தேனி பகுதிகளில் இந்த மலை தொடர்களில் எனக்கு வந்து அதிகமாக எனக்கு தேவையானதெல்லாம் என்னுடைய பத்திரத்தில் வந்து கொடுக்குறாங்க, அப்போ நாங்கள் வரணும், எனக்கு என்ன செய்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விருமன் சாமி. உடனே பேச்சியம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண், அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பசுமாடு, இதை 2ஐயும் டெய்லி நீ பழி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. விரும்பான் சாமி வந்து பேச்சியம்மாவை கேட்குறாங்களாம். பேச்சியம்மாலும் சரி அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு முக்கியம் என்ன, இந்த பேய்க்காமனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். சரி அப்படின்ட்டு அவர் வந்து வர்றாரு, விருமன் சாமி வந்து வர்றாங்க. அப்போ விருமன் சாமி வந்து விருமன் சாமிக்கும் பேய்க்காமன் சாமிக்கும் சண்டை வந்து அதாவது கட்டுக்கடங்காத அளவுக்கு, ஏன்னா 2 பேருமே சாமி. அந்த சண்டை முக்கிரமாக போயிட்டுருக்கும் கூட பேய்க்காமனுடைய குதிரை காலை வந்து விருமன் சாமி வந்து உடச்சிட்றாரு சண்டையில். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள், காலை வந்து உடச்சிட்றாரா. அந்த சண்டை வந்து ரொம்ப போயிட்டே இருக்குது. இவர் சண்டை போடுறாரு, இவர் சண்டை போயிட்டு இருக்கக்குள்ள உலகமே அழிகிற சூழ்நிலைக்கு வந்து போகுது. அப்போ வந்து மத்தியஸ்தம் பண்ணலான்னு சொல்லி சிவன் அவர்கள், விஷ்ணு அவர்கள், கழுவநாதன், மாயோன் அப்படிங்கிற எல்லா சாமியும் வர்றாங்க, முருகன் சாமி எல்லா சாமியும் வர்றாங்க. அப்படி வந்து இந்த போரா நிப்பாட்டுங்க, நீங்கள் இப்படியே சண்டை போட்டுருந்தீங்கன்னா உலகம் அழிஞ்சு போயிடும், இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா சாமியும் வந்துட்டு விநாயகர், முருகர், நம்ம சாமி எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ என்ன போட்டிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வச்சுட்டு குதிரையில் போய் அந்த குறிப்பிட்ட தூரத்தை யார் தொட்டு திருப்பி இங்கே வர்றாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி 2 பேரும் வந்து போட்டி கிளம்பிடுறாங்க. ஆனால் பேய்க்காமனுடைய குதிரை காலை யார் உடச்சிருக்கா, விருமன் சாமி உடச்சிருக்காரு. அப்போ பேய்க்காமனுடைய குதிரை காலை ஆக்சுவலாக ஒன்று உடஞ்சிருக்குது. அந்த இடத்துல தான் இங்கே மாசா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம முருகன் சாமி. இந்த இடத்துல இந்த முருகன் சாமி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அதான் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கதை பிரகாரம் என்ன சொல்கிறாருன்னா, பேய்க்காமன் குதிரையோட காலை உடச்சது யார், விருமன் சாமி, நீங்கள் தான் உடச்சிங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் குதிரையை பேய்க்காமனை கொடுத்துருங்க, பேய்க்காமனுடைய அந்த உடஞ்ச கால் கொண்ட குதிரையை நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி விருமன் சாமிகிட்ட சொல்கிறாரு. இந்த பேஸை போட்டது யார், நம்ம முருகன் சாமி. சரி அப்படின்னு சொல்லி பேய்க்காமன்கிட்ட என்ன பண்ணுறாரு, விருமன் சாமி வந்து குதிரையை கொடுத்துட்றாரு, தன்னுடைய நல்லா இருக்க குதிரையை வந்து கொடுத்துட்றாரு. அப்போ அந்த போட்டியில் போகும்போது நல்லா இருக்க குதிரையை கொண்டு போன பேய்க்காமன் சாமி ஃபஸ்ட்டு வந்து அவர் ஜெயிச்சிட்றாரு. ஆனால் நொண்டி குதிரையோடு போன நம்ம விருமன் சாமி வந்து தோத்துடுறாரு. இந்த இடத்துல ரைவல்ரி எப்படி மாறுது அப்படின்னா, முருகன் சாமிக்கும் விருமன் சாமிக்கும் சண்டையாக மாறுது. ஏன்னா உன் பேச கேட்டு தான் நான் வந்து குதிரையை கொடுத்தேன், இல்லைன்னா நான் ஏன் குதிரையை போயிருப்பேன், ஏன் குதிரையை போனால் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த ரைவல்ரியாக மாறுது. அதனால இன்ன வரையும் விருமாண்டி சாமியை கும்பிட்றவங்களோ பேச்சியம்மன் சாமியை கும்பிட்றவங்களோ முருகனை வந்து கும்பிட மாட்டாங்களாம். அது மெயினாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கார்ல முருகன், அவரை வந்து கும்பிடவே மாட்டாங்களாம். இதெல்லாம் பாரிசாலன் வந்து சொல்கிறாரு. இதில் குறிப்பாக என்னென்னா அந்த முருகன் கேரக்டரை வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஏன் பாரிசாலன் சீமான் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு இந்த அறிவிப்பு வந்தோடனே ஒரு ஸ்டில்லாக வந்தோடனே எதிர்பார் அப்படிங்கிறதுக்கு, இந்த விருமாண்டி சாமியை எதனால கமலஹாசனுக்கு பிடிச்சிருக்குது, இந்த விருமாண்டி அப்படிங்கிற படம்லாம் எடுத்தார் இல்லையா, ஏன் பிடிச்சிருக்குன்னா அந்த விருமாண்டி சாமி பிராமணரான். பாரிசாலன் தான் சொன்னார், நான் சொல்லங்க. அவங்களாம் குலதெய்வம், கல்லர்கள் தான் வந்து விருமாண்டி சாமியை வந்து குலதெய்வமாக சாமி கும்பிட்டுருக்காங்க. பாரிசாலன் சொல்கிறாரு. அப்படி இருக்கவங்கள அதனால தான் கமலஹாசனுக்கு விருமாண்டி சாமி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்று, பிரம்மனோட அவதாரமாக விருமாண்டி சாமியை பார்க்குறாங்க. அதே மாதிரி பிராமணராக கமலஹாசன் வந்து பார்க்குறாரு. அப்படி ஒரு கதை இருக்குது. அதனால இவர் வந்து படையெடுக்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த முருகன் கேரக்டரை கொண்டு வந்து வச்சார் பாருங்க பாரிசாலன். எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு என்ன அந்த அப்படி இதே கதையை தான் ஆக்சுவலாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான்
நம்மளுக்கு வந்து இதுவரையும் ஓரளவுக்கு ஒரு இது வருது என்னென்னா, இந்த விருமன் சாமிக்கும் முருகன் சாமிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது இருக்குது. சரிங்களா? அது படம் வந்தால் தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்கள் 2வது ஷெடியூலில் சேயன் படத்தில் நடிக்க போகிறாரு. சேயன் படத்தில் சீமான் நடிக்க போகிறாரு, முருகன் நடிக்க போகிறாரு. முருகன் பாரிசால்னு சொன்ன கதையில் எப்படி இருக்குது, நேட்டிவ் ஷேடாக வந்துருக்குது. அப்படி பார்க்கும்போது, அதாவது நேட்டிவ் ஷேடுனா என்ன, அந்த இடத்துல அந்த 2 சாமிகளுக்கும் இடையில சண்டை நடக்கும்போது உன் குதிரை ஏன்டா இவன்கிட்ட கொடுத்துரு, உன் குதிரையை வந்து அந்த சாமிகிட்ட கொடுத்துரு அப்படிங்கக்குள்ள திருப்பரங்குன்றத்துக்கு அந்த கும்பிட்றவங்க கும்பிட மாட்டாங்களாம். அப்போ அந்த கதையில் சீமான் நடித்தா பாரிசாலன் எதிர்ப்பார்ல, ஒன்றுமே இல்லாத அந்த எல்லைக்கே படத்தில் சீமான் நடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே எதிர்த்தார். அது எதனால் எதிர்த்தார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும்னு வைங்களேன். சீமான் அவர்கள் வந்து எப்படியும் அவருக்கு ஒரு பேர் வந்துடக்கூடாது, சீமான் அவர்களுக்கு எப்படி ஒரு புகழ் வந்துடக்கூடாது. சூப்பர் கதாபாத்திரம், அப்பா கேரக்டர் அப்படி பின்னியிருப்பார். ஆனால் அதில் ஒரு கெட்ட பேர் சீமானுக்கு வரணும்னு சொல்லி தொடர்ந்து அவதூறு பரப்ப பாரிசாலை, இதுக்கு அவதூறு பரப்புவார். இன்னும் 10 வீடியோ போட்டு அவதூறு பரப்புவார். நம்மளும் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேலே பாரிசாலனாக இருக்கட்டும், தாவேக்காக்காரங்க எத்தனை பேர்த்த வந்து விலைக்கு வாங்கி நம்மளை பேச வச்சா கூட மீசையை முறுக்கிட்டு உடனே சொல்லுவாங்க, விஜய் வந்து சீமான் நடிகருங்கிறாரு, இப்போ சீமான் நடிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி. அதுக்கும் நம்ம வந்து பதில் கொடுங்க. சீமான் ஒன்றும் திரையில் வந்துட்டு அப்படியே நடிச்சுட்டு தன்னுடைய ரசிகை பூரா வந்து அப்படியே மாற்றலை, தொண்டர்களாக மாற்றலை. சீமானுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தான்டா தம்பிக்கடா, அதுக்கப்புறம் தான்டா அவர் வந்து நடிகராக போகிறார். அது ஏன் நடிகராக போகிறாரு, முருகன் முப்பாட்டன் முருகன் கேரக்டர் கூப்பிட்டா நடிக்க தான் செய்வார். அப்படி அது ஏன் நடிக்க போகிறார், முப்பாட்டன் முருகன் கேரக்டருக்கு சீமானவர் நடிக்க கூப்பிட்டா போகத்தான் செய்வார். சீமான் நடித்து அந்த படம் வெளியே வரும்போது வேறு லெவலில் சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.